லக்ஷ்மி நமோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நம்ம பூஜா வீடியோவில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பூஜா பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சில பூஜை தகவல்கள், பூஜை பண்ணுறதுனால சில நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது, எப்படிலாம் நம்ம பூஜாவை ஆர்கனைஸ் பண்ணலாம், நம்ம வீட்டை எப்படி மங்களகரமாக வச்சுக்கலாம். பூஜை பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா பெரிய வேலை அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே நாள்லலாம் இப்படி பூஜை பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதெல்லாம் இல்லை. 3 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி பூ போடுறோன்னா அதெல்லாம் புதன்கிழமை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கோலம், அந்த சாம்பல் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிடுவேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் பூஜா ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவேன். மாக்கோலம் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் போடுறது அப்படியே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூஜாவோட மணப்பலகெல்லாம் இருக்கு இல்லையா, சாமிக்கு விநாயகர் பலகை, முருகருக்கு, அது மாதிரி குலதெய்வ சம்புக்குன்னு ஒரு பலகை வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி போட்டு வச்சு கோலம் போட்டு வச்சுருவேன். இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். 3 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பூஜை பாத்திரத்தை நைட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தலைக்கெலாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து போட்டுலாம் வைப்பேன். பூஜை ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து வியாழக்கிழமை நான் நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருந்தேன்னா பூஜை ஃபோட்டோஸ்க்கெலாம் தொடச்சி பன்னீர் விட்டு தொடச்சிட்டு போட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். இந்த பட்டை போடுறது, கோலம் போடுறது, நிலவாசலில் பூ போட்டு விளக்கேற்றுறது எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி காலையில் 10 மணிக்கு பூஜையை முடிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா 1 மணிக்கு சுக்கிரவரையில் பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சு சுக்கிரவரையில் 1 மணிக்கெலாம் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஏன்னா காலையில் நான் புத்து கோயிலுக்கு போய் பால் ஊற்றிட்டு விளக்கெலாம் போட்டுட்டு வரது வழக்கமாக நான் போட்டுட்டு வரேன். அது வந்து சொன்னாங்க போட்டால் நல்லது, ராகு கேதுவோட தோஷம்லாம் இருந்தால் நம்ம அந்த மாதிரி போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. ஒரு 9 வாரம் போடுங்கன்னு சொன்னாங்க. நான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஒரு 4 வாரமாக போட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ரெகுலராக டைம் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை போய் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பண்ணலாம், நம்ம வீட்டில் தானே இருக்கோம். அப்படியே ஷாப்புக்கு 10 மணிக்கு தான் போவேன். காலையில் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு ஷாப்புக்கு போனால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே குட்டி குட்டி பசங்க தான் இருக்காங்க. இருந்தாலுமே இந்த பூஜை வேலை பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்போவுமே வீடு மங்களகரமாக இருக்கணும். யார் வந்து பார்த்தாலும் இவங்க வீடு சுபிக்ஷமாக மங்களகரமாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வீட்டை எப்பவுமே மங்களகரமாக வச்சுக்கினா சண்டை சச்சரவு பிரச்சனை எப்போ பாரு மனசு கஷ்டமாக ஒருத்தவங்க வீடு பெருசாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ஸுமே இருக்காது, நல்ல ஒரு குட் வைப்ஸ் இருக்காது. அது இருக்கணும்னா நம்ம மங்களகரமாக வச்சுக்கணும். சும்மா பிரச்சனை சண்டைலாம் வருதுன்னா ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்ற ஒரு சொல்வாங்க. அது மாதிரி எதுவுமே நம்ம வீட்டு உள்ளே வரக்கூடாது, வாசலோட எதாக இருந்தாலும் போயிடணும் அப்படின்றதுக்கு தான் இப்படி ஃபாலோ பண்ணுறது. நான் வந்து சின்ன வயசுலேயே நிறைய இந்த கோயிலுக்கு, பஜனை கோயிலுக்கு, டியூஷன்லாம் போயிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ பெருமாள் கோயிலுக்குலாம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வருவேன். அதுவும் நைட்டு 8 மணிக்கு தான் கோயிலுக்கு போவோம் டியூஷன் முடிச்சுட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். கோயில் வந்து காலியாக இருக்கும், பெரிய கோயிலாக இருக்குமா, அதனால் அப்படியே சாமிக்கு வந்து அப்போ தான் அந்த பிரசாதம்லாம் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாமே கேர்ள்ஸாக ஒரு 6 பேர் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ கோயிலுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போதுலேருந்தே சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறதுனா போவேன் வருவேன். அந்த ஃபாலோஅப்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டையும் அப்படி வச்சுக்கணும். ஏன்னா கோயில் வந்து இங்கே பக்கத்தில் இல்லை, அதனால் நம்ம வீட்டை கோயில் மாதிரி சுத்தபத்தமாக பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அன்றைக்கி டின்னருக்கு வந்து பொங்கலும் சட்னியும் ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். எனக்கு எப்போலாம் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு இட்லி, ஒரு சட்னி இல்லை சாம்பார், சிம்பிளாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் செய்வேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் செய்வேன். அந்த பூஜை ஒர்க்லாம் செய்யணுன்னா பொறுமையாக மாக்கோலம் நைட்டே நான் போட்டு வச்சுட்டேன்னா காலையில் காஞ்சிடும். அதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த குபேர பானைலாம் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ தான் அதை சேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்புறம் அந்த பூஜா ரூம் கீழே வந்து நடு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் போட்டெல்லாம் வைக்கணும். அரிசி பக்கெட்டுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை காலையில் தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது. அன்னைக்கு தான் வந்து சிவராத்திரியும் நம்ம வீட்டில் கும்பம் போட்டு படைப்போம். அந்த மாமியார் மேலே போட்டு படைக்கிற வீடியோவை நான் முன்னாடியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கள் வீட்டில் சிவராத்திரி அன்னைக்கு நடு ஹாலில் குலதெய்வத்துக்கு கும்பம் போட்டு இப்படி தான் படைப்போம்.
வெள்ளிக்கிழமை தான் அரிசியெல்லாம் ஃபில் பண்ணி கொட்டி வைப்பேன், உப்புலாம் கொட்டி வைப்பேன். அப்படி இருக்கும்போது பாக்கெட்டை வாஷ் பண்ணி பட்டை போட்டு அன்னபூரணியை வந்து இப்படி தான் நம்ம வந்து அன்னபூரணிக்கு வந்து இந்த மாதிரி மரியாதையை இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வீட்டில் அன்னத்துக்கு இன்றைக்கும் குறைவில்லாமல் இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் எப்போல்லாம் நம்ம அரிசி புதுசாக மூட்டை எடுத்துகிட்டு வரோமோ அப்போலாம் பக்கெட்டை கழுவி காய வச்சு பொட்டு வச்சு அதை வெள்ளிக்கிழமையில் நிரப்பி வைப்பேன். வாசல் அதே போல் குளிச்சுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு நிலவாசலில் எல்லாமே அழகுபடுத்திட்டு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வச்சு பூக்கள்லாம் வச்சு உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம துளசி மடத்துக்கு வெள்ளிக்கிழமை நான் பூஜை பண்ணுவேன், அது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நான் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையே துளசி மடத்துக்கு பூஜை பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து பண்ண முடியல என்னால். ஏன்னா கோயிலுக்கு வேறு நான் போயிட்டு வந்தேன்னா வீட்லேயும் பூஜை இருக்கா, மாடியிலையும் அத்தை படைப்பாங்களா, ஸோ எல்லாத்துக்குமே நான் போகணும். அத்தை என்ன படைச்சாலும் செஞ்சாலும் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டை மங்களகரமாக நான் இப்படி தான் வச்சுப்பேன். கீழே விளக்கேற்றி பூஜை பண்ணுறது எல்லாம் நார்மல். கீழேயும் நாங்கள் எல்லா சாமியும் கும்பிடுவோம், மேலேயும் போய்ட்டு அத்தை கூடயும் ஜாயின்ட் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாமே பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் வாங்கி என்ட்ரன்ஸில் அழகாக முருகரை ஒட்டி வச்சுருக்கேன். எப்போ போனாலும் எனக்கு முருகர் ஸ்டிக்கர் வந்து கிடச்சிரும், நான் வாங்கி ஒட்டி வச்சுக்குவேன். வாசலில் நிலவாசல்லாம் ஃபுல்லாக பட்டெல்லாம் போட்டுலாம் வச்சு அழகாக அலங்காரமும் பண்ணி விட்டுட்டேன். நிலவாசலே இப்படி தான் எப்போவுமே இப்படி மங்களகரமாக இருந்ததுன்னா அந்த பேட் வைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சிலர் கண்ணெலாம் ரொம்ப திருஷ்டியாக இருக்கும். நம்ம வீட்டை பார்த்துட்டே போவாங்க, பார்த்துட்டே வருவாங்க, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கண் திருஷ்டி இருக்குது பாருங்கள், பொல்லாது. அதுக்கு தான் இந்த மாதிரி நல்ல மங்களகரமான விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க கெட்ட விஷயத்தை நினச்சா கூட அது நம்ம வந்து தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு இவங்க வீடு மங்களகரமாக இருக்குது, இவ்வளோ அழகாக பொட்டு வச்சு பூலாம் போட்டு விளக்கேற்றி இப்படி சாமி கும்பிட்றாங்களே அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு மாறிடும். நம்மளுடைய கிச்சன்லேயும் அதே மாதிரி தான் நான் இப்படி தான் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து போட்டு வச்சு மாக்காலெல்லாம் போட்டு இப்படி தான் வச்சுக்குவேன். இப்படிலாம் வச்சுக்கினா தான் எனக்கு பிடிக்கும், நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். இப்போ மாக்கோளம் காஞ்சிடுச்சு, மஞ்சள் குங்குமம் சாமிக்கெல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எந்த வேலையுமே நம்ம பொறுமையாக செஞ்சோன்னு வைங்களேன், மனசு நிறைவாகவும் திருப்தியாகவும் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்றது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விளக்கேற்றி பூஜை பண்ணிடணும். அதுதான் வந்து நல்லது. நம்ம பாரம்பரியமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான். முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம், முடியலையா சரி வீட்லேயே பூஜை பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுலாம். இந்த மாதிரிலாம் சாமி ஏன் கும்பிட்றோன்னா நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல், எந்த ஒரு தோஷமும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருக்கணும்னா கடவுளுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக வேணும். எல்லார் லைஃப்லேயும் கடவுளுடைய பக்கத்துணை இருக்கிறதுனால எல்லாரும் சக்ஸஸ் நோக்கி போகிறாங்க. எந்த ஒரு முயற்சி, எல்லா முயற்சியும் நமக்கு வெற்றி அடையணும்னா கடவுள்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை வச்சு நீங்கள் வேண்டிக்கணும். சிலரோட லைஃப் எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க ஹாப்பியாக இருக்காங்களே, இவங்க வசதியாக இருக்காங்களே, இவங்ககிட்ட இந்த பொருள்லாம் இருக்கே, அப்படி ஆடம்பரமாக இருக்காங்களே அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லார் லைஃப்லேயும் எல்லாரும் கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ நானுமே அப்படி தான், கஷ்டப்படாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயத்துக்காகவும் கஷ்டப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கோன்னா கண்டிப்பாக நான் சொல்வேன் இல்லையா, கோயிலுக்கெலாம் சின்ன வயசுலேருந்தே போவேன் வருவேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமேங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு எல்லாமே கடவுளுடைய அனுக்கிரகம் மட்டும்தான். இந்த அளவுக்கு வீட்டை வந்து நம்ம பூஜைலாம் பண்ணி சுத்தபத்தமாக இப்படிலாம் நம்ம வழிபடும்போது வீட்டில் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராது. வீடு எப்போவுமே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியோடு இருக்கும், நல்ல குட் வைப்ஸ் இருக்கும். நமக்கு எப்போவுமே கடவுளுடைய துணையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும், கடவுள் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம காவல் காக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். நம்ம வீடு எப்போவுமே மங்களகரமாக இருக்கும்போது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுடைய கஷ்டமும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனசு ஆறுதல் தான் சொல்லுங்களேன். ஒரு தீய சக்தியே தெரியாமல் கூட வீட்டை பின்தொடர்ந்து வருதுன்னு வைங்களேன், நம்ம வீட்டை பார்த்ததுமே அது ஓடி போயிடும். அந்தளவுக்கு நம்ம வீட்டில், ஏன்னா நம்ம வந்து வாரம் ப்ரே பண்ணுறோம், நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டு வாசல்லே உட்காந்துட்ருப்பாங்க. எந்த தீய சக்தியும் உள்ளே வர விட மாட்டாங்க. எந்த ஒரு தீய சக்தியோட பார்வை வந்து நம்ம வீட்டு மேலே பட்டாலுமே நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல சக்தி, நல்ல தெய்வங்கள் வந்து அதை விரட்டி விட்டுடும். நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருப்போன்றதுக்காக தான். ஸோ இதுதான் நடுவீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்போவுமே நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஸோ இந்த மஞ்சள்லாம் இங்கே வந்து ஒருத்தவங்க பட்டெல்லாம் போடுவாங்க, நாமக்கட்டி கூட வைப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் நாமக்கட்டிலாம் வைக்கிற பழக்கம் இல்லை. அம்மா வீட்டில் நாமக்கட்டிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் நாமம் போடுவாங்க, ஒருத்தவங்க பட்டை சிவந்து வந்து பட்டை மாதிரி போட்டு வைப்பாங்க. நாங்கள் வந்து இப்படி ப்ளைனாக இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நடுவீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எங்கே போய் நம்ம பால் காசுனாலும் நம்ம பூஜை ரூமை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நடுவீடை ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து புது வீட்டுக்கு உப்பு தண்ணி வைக்கிறோன்னு சொல்லுவாங்கள்ல.
ஸோ புது வீடு போகிறதா இருந்தால் நம்ம என்ன வாங்கிட்டு போவோம்? உப்பு, மிளகாய், அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, அப்புறம் புளி, இதெல்லாம் வாங்கிட்டு போய் பருப்பு, இதெல்லாம் வந்து லக்ஷ்மிக்கு உகந்த பொருள்ன்றனால இதெல்லாம் வச்சு தான் நம்ம அன்றைக்கி பால் காய்ச்சி வச்சு நம்ம சாமிலாம் கும்பிடுவோம். அதாவது ரெண்டல் ஹவுஸ்க்கு அந்த மாதிரி வாடகைக்கு போகிறதா இருந்தால். இப்போ நம்ம ஹோமம்லாம் வளர்த்து புதுசாக வீட்டுக்கு போகிறோன்னா அம்மா வீட்டிலேருந்து எல்லாமே வந்து வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. இந்த சங்கு, சக்கர, நாமம் எல்லாம் வந்து நாங்கள் பெருமாள் கும்பிடும்போது தள்ளு போடும்போது அங்கே போட்டு வரைவோம். சரி, அதை அழைக்க வேணாமேன்ட்டு நானும் வந்து அப்பப்போ மாதம் அதை அப்படியே போட்டு ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அது பிடிச்சிருக்குன்ட்டு. பூ பார்த்திங்கன்னா அரளிப்பூ, ரோஜாப்பூ தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா சாமந்தி பூ வரல, ஒரு டைம் வரமாட்டுறாங்க இந்த பக்கம். அதனால் இருக்கிற செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். நம்ம பூஜை ரூம் இப்போ இப்படி தான் அழகாக இருக்குது. ஸோ இந்த 2 days ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம பூஜை ரூமும் நம்ம வீடும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம், பன்னீர், ஜவ்வாது, அப்புறம் சந்தனம், இந்த கோயிலெல்லாம் சாமிங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சந்தனம் இருக்கும் இல்லையா, நான் வாரம் கோயிலுக்கு போகிறதுனால அந்த ஐயரே சொல்லுவாங்க, சாமி மேலே போட்ட சந்தனம் அங்கே இருக்குமா, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் சந்தனம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களாம் ஸ்கூல் போகிறதா இருந்தால் ஒரு கிண்ணத்தில் வச்சிட்டோம்னா அவங்க போகும்போது அதை எடுத்து வச்சுட்டு போவாங்க. அது அம்மன் மேலே வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி எடுத்து வைப்பாங்களே, அந்த சந்தனம் தான். ஸோ எப்போவுமே வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றுவேன். துளசி தீர்த்து எப்போவுமே நான் வைப்பேன். அதை 2 நாளைக்கு அதாவது டெய்லியும் மாற்றி வைப்பேன். துளசி இருக்கும்போது துளசி, ஏலக்காய் போட்டு வைப்பேன். நெய்வேத்தியம் நான் கண்டிப்பாக வச்சுடுவேங்க. 4 கற்கண்டு, 4 பாதாம், 4 திராட்சை ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை சாமி கும்பிட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக நம்ம வைக்கலாம். எதுவுமே வைக்காமல் இருந்தால் பழம் ஏதாவது இருந்தால் பழம் கூட வைக்கலாம், பால் கூட வைக்கலாம். என்கிட்ட 3 அன்னபூரணி சிலை இருக்குது, ஒரு லக்ஷ்மி தாயார் சிலை இருக்குது. எனக்கு முருகரும் வேலும் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நான் கண்டிப்பாக வாங்குவேன். நிறைய பூஜை பாத்திரம் இருக்கும்போது அதை வாஷ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் 2 weeks ஒன்ஸ்ன்றதுனால கொஞ்சமாக புளி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது சபீனா பவுடரு, அது அப்புறம் நம்ம எலுமிச்சப்பழம், இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணி எப்போவுமே வாஷ் பண்ணி வைப்பேன். அத்தை மேலே வந்து படைச்ச வீடியோவை நான் முன்னாடியே போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சிவராத்திரிக்கு கும்பம் போட்டு எங்கள் அங்காளம்மனுக்கு நாங்கள் இப்படி தான் படைப்போம். நடு ஹாலில் 4 திசையை நோக்கி விளக்கேற்றி வச்சுட்டு அந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு அந்த மாவிளக்கில் விளக்கு போட்டுட்டு உருண்டை, கருவட்டை குழம்பு, கீரை, சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் வருஷம் ஃபாலோ பண்ணுறது. மலையனூரில் கும்பம் கூட இப்படி தான் போடுவாங்களாம். எல்லாருமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த கும்பத்தில் வந்து சாப்பாடு, குழம்பெல்லாம் கொட்டி பெரிய ஒரு கோபுரம் மட்டும் கும்பம் போடுவாங்க அப்படின்னு எங்கள் மாமனார்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கும்ப சாப்பாடை குழந்தை இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்டா குழந்தை தங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். நான் வந்து எந்த விஷயத்த சரியாக ஃபாலோ பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் இந்த பூஜை விஷயத்துலலாம் மட்டும் கரெக்டாக எனக்கு தடங்களே இல்லாமல் எல்லா நாளுமே நான் சாமி கும்பிடும்போது அந்த தடங்கள் இல்லாமல் எனக்கு அந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் நான் போய் கலந்துக்குவேன். எனக்கு இது உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயந்தான் நான் சொல்வேன். கொஞ்சம் திராட்சை இருந்தது, அந்த திராட்சை வெத்தலை பாக்கு பிரித்து வச்சு அதில் திராட்சை வச்சுருக்கேன். பாக்கு பிளாஸ்டிக் பேப்பரில் இருக்கிறதுனால எப்போவுமே பிரித்து வச்சுருவேன். இன்றைக்கி சாம்பிராணி வந்து ஸ்பெஷலாக சாம்பிராணிலாம் போட்டு வீட்டை ரொம்ப மங்களகரமாக வச்சுப்பேன். அந்த மாக்கோலம் போடுறேன் இல்லையா, அதில் பன்னீர் கலந்து தான் மஞ்சள் தூள் போட்டு அந்த மாக்கோலம் போடுவேன். இந்த கோலம்லாம் 1 மாதம் ஆனாலும் களையவே களையாதுங்க, அப்படியே தான் இருக்குமே. அதனால் எனக்கு பூ போட்டு திருசல் போட்டு எண்ணெய் ஊற்றி வாரம் விளக்கி ஏற்றிடுவேன். வீடு எப்போ துடைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றேன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் துடைப்பேன். அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை நைட்டே துடைச்சிருவேன். இருந்தாலும் காலையில் எல்லோரும் ஹாலில் தூங்கி எழுந்துக்கிறதுனால எனக்கு மனசு கேட்காது. நான் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக துடைச்சிட்டு தான் விளக்கேற்றி பூ போடுவேன், வாசலும் கழுவிட்டுருவேன். வியாழக்கிழமை வீடெல்லாம் துடைச்சிருவேன். வெள்ளிக்கிழமை வெளியில் வாசல்லாம் ஃபுல்லாக கழுவி கோலம் போட்டுருவேன். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஒட்டடை அடிக்கிறதுலாம் எப்போனா மந்த்லி ஒன்ஸ், எப்போல்லாம் நம்ம கண்ணுக்கு ஒட்டடை தெரியுதோ அப்போல்லாம் அடித்து விட்டுருவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைம். எங்கள் இஷ்ட தெய்வம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க சந்தவெளி அம்மன், எங்கள் குலதெய்வம் வந்து மேல்மலையனூர் அங்காரி. அப்புறம் எங்கள் பெருமாள் வந்து எங்கள் மாமியார் வந்து கும்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பையன் பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இடைக்கிற காசுலாம் போட்டு மொட்டைலாம் அடித்து காணிக்கெல்லாம் செலுத்தியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வருஷம் போயிட்டு திருப்பதியில் மொட்டை செலுத்திட்டு காசுலாம் உண்டியலில் போட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. எங்களை வந்து குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நாங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது ஒரு வாட்டி போயிட்டு வருவோம். ஆனால் எங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும் வருஷம் போயிட்டு மேல்மலையனூரில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம். போன வாட்டி இப்போ தான் போயிட்டு வந்தோம், வீடியோ எடுத்தேன். பட் என்னால் போட முடியல. வீடியோ ரொம்ப லாங்காக இருந்ததுனால அது வந்து அப்படியே கரெக்ட் ஆகிடுச்சு. என்னால் அதை எடிட் பண்ணி போட முடியல. இப்போ தான் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம்.
அதுபோல் வீட்டில் பூவாடைக்கறி எப்போல்லாம் கும்பிடணுமோ அவங்களுக்கு பூவாடைக்கறி கரெக்டாக நம்ம கும்பிடணும். வீட்டில் பித்ருக்கள்னு பார்த்திங்கன்னா மாலியத்தில் கொடுத்துருப்பாங்க, மாலை அமாவாசை. அதுவுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு புடவை ட்ரெஸ் எல்லாம் வச்சு மாலை அமாவாசை அன்றைக்கி அவங்களுக்கு பித்ருக்கடன் செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி பத்தி மட்டும்தான் ஏற்றுவேன். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா 5 பொங்கல் வைப்போம். யார் யாருக்குன்னா சந்தவெளி அம்மன் எங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அங்காளம்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முனீஸ்வரன் காவல் தெய்வம் சொல்லுவாங்களே, ஸோ முனீஸ்வரனுக்கு வைப்போம். எங்கள் ஊர் நாங்கள் என்ன தான் காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த ஊரோட காவல் தெய்வம் எல்லையத்தம்மன், அவங்களுக்கும் பொங்கல் வைப்போம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பூவாடைக்காரிக்கு புடவை வச்சு படைப்போம், சுமங்கலியாக இறந்து போனவங்களுக்கு. ஸோ இந்த 5 பொங்கலுமே மறக்காமல் பண்ணுறோம். ஒரு ஊர்லேயும் போய் பொங்கல் வைக்க கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம வீட்டிலே வாசலில் வெளியே வந்து அடுப்பு வச்சு ஒரு 3 பொங்கல் ஒரே நாளில் வைப்பேன். பூவாடைக்காரி தனியாக படைப்போம். அதுக்கடுத்து அவருக்கு முனீஸ்வரருக்கு வெளியே வாசலில் காவல் தெய்வமாக வண்டியில் போக்குவரத்துலாம் போயிட்டு வராங்க, காவலாக வீட்டுக்கு காவலாக இருக்கணும்னு வெளியே வச்சு படைப்போம். ஸோ இப்படிலாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நாங்கள் எங்களுடைய பரம்பரை இப்படி தான் பண்ணுறது. நாங்கள் லாஸ்ட் இயர் ஆடி மாதம் பொங்கல் வச்சது எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். தவறாமல் கோயிலுக்கு போகிறது, தவறாமல் பூஜைகளை சரியான நேரத்தில் செய்கிறது, பித்ருக்களுக்கு மறக்காமல் சாமி கும்பிடுறது, நம்ம வீட்டை எப்போவுமே சுபிக்ஷமாக வச்சுக்கிறது, மங்களகரமாக வச்சுக்கிறது, இப்படிலாம் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் வரவே வராது. நான்வெஜ் வந்து சமைக்கிற அன்னைக்கு மட்டும் இல்லாமல் மறுநாள் வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டு கேஸ் எல்லாமே கழுவி விட்டுருவேன். பாத்திரத்தையும் கையோடய வாஷ் பண்ணிவிடுவேன். அது மட்டும் கரெக்டாக செஞ்சிடணும். ஸோ சின்ன விஷயத்தை சரியான முறையில் ஃபாலோ பண்ணாலே நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் பூஜை கும்பிட்றது, என்னெல்லாம் படைப்போம், எப்படிலாம் செய்வோம், என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணுவோன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்க்கணும், பொங்கல்லாம் எப்படி வைக்கிறோன்னா போன லாஸ்ட்டு வீடியோஸில் போட்டிருப்பேன், போய் பார்க்காதவங்க பார்த்து லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.